மீனாட்சி ப்ளீஸ், அம்மா கிட்ட நீயே ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. என்னால வர முடியாது. மறுநாள் வேணும்னாலும் வரேன். தேங்க்ஸ் ஆனந்த். எனக்காக நீ நாளைக்கு வரேன்னு சொல்லிட்ட. உன் கையால எனக்கு தாலி கட்டிட்ட போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். மீனாட்சி. அத்தை, என்ன யோசனை? ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல சொன்னேனே, ஃபோன் பண்ணியா? நான் அவருக்கு கால் பண்ண அத்தை. ஆனா நாளைக்கு மீட்டிங் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் சொன்னா நாளைக்கு சுமங்கலி பூஜை இருக்கு, ஆனந்த் இல்லாம நீ எப்படி பூஜை பண்ணுவ? நானும் 4 மாசமா பாத்துட்டு இருக்கேன். அவன் பெங்களூர் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இங்க இருக்கிற வேலையை பார்க்க ஆள் இல்ல. அவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? முதல்ல அவனுக்கு போனை போடு, நான் பேசுறேன். சரிங்க அத்தை. அப்புறம் இந்த தாலி ஃபோன் வருது. ஏதாவது பேசி சமாளி. என்ன மீனாட்சி, ஏன் சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க? நான் தான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல. ஆனந்த், அம்மா பேசுறேன்டா. அம்மா நீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இப்பெல்லாம் வீட்லயே இருக்க மாட்டேங்கிற? இல்லம்மா, ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான். நாளைக்கு வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன். நான் தான் மீனாட்சிட்ட சொல்லி உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொன்னியாமே. ஆமாம்மா, அது மீட்டிங் இருக்குமா, அதான். என்ன மீட்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாளைக்கு வீட்ல இருக்கணும் நீ. நமக்கு எதுனாலும் குடும்பம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் பணம், காசு, பிசினஸ் எல்லாமே. புரிஞ்சுதா? இல்லம்மா, அது வந்து. டேய், அதெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. நாளைக்கு நீங்க இருக்கணும். இந்தா. என்ன மீனாட்சி நீ இப்படி இருக்க? உன் புருஷனை நீ இப்படியே விட்டுட்டா அப்புறம் அவன் வீட்டுக்கே வரமாட்டான். வாரத்துல 2 தடவையாவது உன்னை வந்து பாத்துட்டு போ சொல்லு அவனை. பெங்களூர் இங்க தானே இருக்கு. பிளைட் பிடிச்சா 1 மணி நேரத்துல இங்க வரப்போறான். நீ தான் அவனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன சொல்றாங்க? நாளைக்கு காலையில வீட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. காலையில கோவில்ல நமக்கு கல்யாணம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இதோ தாலி கூட ரெடி. நாளைக்கு வீட்ல சுமங்கலி பூஜை. கண்டிப்பா நான் இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. அம்மா பேச்ச தட்ட முடியாது ரியா, நான் போய் தான் ஆகணும். அப்ப நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நாளைக்கு நடக்கணும். நடக்கும். கோவிலுக்கு போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வை. 1 hour தானே, நான் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு பூஜை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். ரியா, கண்டிப்பா நான் உனக்காக காலையில வந்துருவேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?
அக்கா பரவாயில்லையே தீபா, காலையில நேரமா எந்திரிச்சு எனக்கு எந்த வேலையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீயே ரெடி பண்ணிட்ட. ஆமாக்கா, இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள், மறக்க முடியாத நாளா அமைய போகுது. ஏற்கனவே தாலி பிரிச்சு போடும்போது நான் வேண்டான்னு எந்திரிச்சு போயிட்டேன். அது கார்த்திக் சார் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம். அத நினைச்சாலே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை வைக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால்தான் காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். ஓ, இதுதான் விஷயமா? சரி வா, உள்ள போலாம். எந்திரிச்சிட்டீங்களா சார்? ஆமாங்க, நீங்க இன்னைக்கு வழக்கத்தை விட சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டீங்க போல. ஆமா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்ல, அதனால்தான் நேரமா எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு என் கூட என் அம்மா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். தீபா, அம்மா குரல் மாதிரி இருக்கு. தீபா, வணக்கம் மாப்பிள்ள. வாங்க. அம்மா, இப்பதான் கார்த்திக் சார் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இந்த நல்ல நாள்ல என் அம்மா என் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து வந்துட்டீங்க. ஆமா, அப்பா எங்கம்மா? அவருக்கு அவசரமா ஒரு வேலை வந்துருச்சு. சாயந்தரம் வரேன்னு சொல்லிருக்காரு. ஆ, மாப்பிள்ள தம்பி நேத்தே ஃபோன் பண்ணி காலையில கொஞ்சம் நேரத்தோடய வர சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம். வாங்க. வணக்கம் சமந்தி. வணக்கம். வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆ, வணக்கம்மா. வாங்க, வணக்கம். உள்ள வாங்க. வணக்கங்கம்மா. வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க சாமி. வணக்கம் சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். பரவாயில்லையே, நான் வந்து செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு முடிச்சிட்டேலே, ரொம்ப சந்தோஷம். இந்த பெருமைலாம் தீபாக்கு தான் போய் சேரணும். அவ தான் எல்லாத்தையும் பண்ணா. அப்படியா? நல்ல வேலை தீபாம்மா, பூஜை பண்ற வேலையை மட்டும் விட்டு வச்சேல. நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அதையும் நீங்க பண்ணிருப்பேல். இன்னைக்கு சுமங்கலி பூஜை மட்டும் இல்ல, தீபாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கும் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன, பேஷா செஞ்சிடலாம். முதல்ல இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் சுமங்கலி பூஜை வச்சுக்கலாம். அதான் சரியா இருக்கும். சரிங்க சாமி. வாங்கம்மா, நமஸ்காரம். ம், என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை எப்போ வருவாரு? ஆன் தி வே வந்துருவாரு. சரிம்மா, நான் எல்லா ஏற்பாடு பண்ணிடுறேன். ம். எங்க அவர் இன்னும் காணோம்? அத்தை போன்ல பேசியும் இன்னும் வரலையே.
அவர் வந்துட்டாரு. வாடா. எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு பெங்களூர்லயே இருக்க. அப்படி என்னதான் பெங்களூர்ல உனக்கு பிடிச்சிருக்கோ தெரியல. எங்க நேரத்துக்கு வராம என்ன டென்ஷன் பண்ணிடுவியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை டைமுக்கு வந்துட்டேன். அதான் வந்துட்டா இல்ல நாச்சியா? டேய் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. ம் சரிப்பா. எங்க வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரி மீனாட்சி. தாலி பிரிச்சு கவுத்துக்கிற பொண்ணை அம்பால சேவிச்சுட்டு கிழக்க பார்த்து உட்கார சொல்லுங்க. தீபா நீ போமா. சரிம்மா. இந்தாங்க, அம்பாளுக்கு ஆர்த்தி பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே. மகாதேவி நமஹ. கற்பூர நீராஞ்சன தீபம் சமர்ப்பயாமி. உட்காருங்க. இந்தாங்க, இது கொஞ்சம் இந்த பிடிங்க. மஞ்சள் கயிறை கழுத்துல கட்டிட்டு ஏற்கனவே கட்டியிருக்கிற தாலியை கட்டி தட்டுல வைங்க. சரிங்க சாமி. இந்தாங்க, இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் எடுத்து அந்த தாலி பொட்டுல வைங்க. இந்தாங்க, இதுல வச்சிருங்க. ஓம் மகாலட்சுமி நமஹ, தனலட்சுமி நமஹ, தானியலட்சுமி நமஹ, சந்தானலட்சுமி நமஹ, மாங்கல்ய தேவதாபியோ நமஹ, குலதேவதாபியோ நமஹ. இந்தாங்க, இதை தாலி கயிறுல கோத்து கொடுங்க. உட்காருங்க. இந்தாங்க சாமி. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் மகாதேவி நமஹ, மாங்கல்ய தேவதாபியோ நமஹ, குலதேவதாபியோ நமஹ, குடும்ப தேவதாபியோ நமஹ. ஓம் கௌரி விமாஜ சலிலா நிதக்ஷத்யே கபதே விபதே ச சதுஷ்பதே
अट्टापते नवपते भगोविषे सहस्राक्षरा परमेजो मन्न सुदरसे नमः இந்தாங்க போடுங்க महालक्ष्मी नमः या देवी सर्वभूतेश लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेश विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेश शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः आध्यात्मनाथ विद्महे कन्याकुमार धीमहि तन्नो गौरी प्रचोदयात्